Hi friends, welcome to High Tech Institution YouTube channel. This is Lakshmanan. இன்னைய வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GitLab என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த GitLabோட லோகோ. ஸோ இந்த GitLab வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத தான் இந்த வீடியோஸ்ல ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ யாருக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ GitLab வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெவலப்பர்ஸ்க்காக யூஸ் ஆகுற ஒன் ஆஃப் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டூல் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். லைக் வந்து அவங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும், இல்லை வந்து வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெவலப் பண்றதுக்கான சோர்ஸ் கோட் ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த சோர்ஸ் கோடை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா எதர் ஏதாவது ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பர்டிகுலர் டூலை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன்ல டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பர் வந்து பண்ற விஷயம், ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்றதுக்கான விஷயம். ஸோ அந்த சோர்ஸ் கோடை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து சிங்கிள் பர்சன்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது இல்ல, மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த கோடிங்ல வந்து சம்திங் ஒவ்வொருத்தவங்க வந்து சேஞ்சஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சென்ட்ரலைஸ்டா ஒரே ஒரு ஃபைல் மட்டும் இருக்கு, அந்த ஒரு ஃபைல்ல மட்டும் அவங்க கோடிங் வந்து லைக் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மாடிஃபை பண்ண மாட்டாங்க. செப்பரேட் ஒன் பர்சன்ஸ்க்கும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அவங்களுக்கான கோடிங் அவங்க ரைட் பண்ணிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கோடிங் வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்கன்னா அவங்களோட பேஸ் மிஷின்லோ சம்திங் டிரைவ்லயோ அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த சோர்ஸ் ஃபைலை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாவே நம்ம வந்து டெவலப் பண்ண அப்ளிகேஷனை வந்து ஹோஸ்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்போட ஒர்க்கு. அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து 1 மந்த் ஆகலாம், இல்லை 1 இயர் ஆகலாம். அந்த மாதிரி டியூரேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண. சரிங்களா? ஸோ அப்போ அந்த டெவலப்பர் வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த சோர்ஸ் கோட்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து டெவலப்பரோட ஒர்க்கு. ஸோ அப்போ அந்த டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்ல உங்களுக்கு காமிச்சிருக்கிற மாதிரி சிஐசிடி கான்செப்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கோடிங் வந்து ரைட் பண்ணுவாங்க. சிஐசிடி நத்திங் பட் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஒரு டெவலப்பர் வந்து ஒரு கோடிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி லைக் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா பிளான் பண்ணுவாங்க, அண்ட் தென் கோட் ரைட் பண்ணுவாங்க, அண்ட் தென் பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் செல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டு டெப்ளாய் பண்ணுவாங்க. டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஏதாவது சம்திங் ஏதாவது இஷ்யூவா இருக்கு அந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்னா திரும்ப வந்து அந்த மானிட்டரிங் டீம் வந்து மானிட்டர் பண்ணி திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டெவலப்பருக்கே வந்து கொடுத்துருவாங்க. அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாரு, திரும்ப வந்து பிளான் பண்ணுவாரு, கோட் பண்ணுவாரு, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணுவாரு, கண்டினியூஸ் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, டெப்ளாய்மெண்ட் சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டு டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூஸா நடக்க போகுது. அப்போ கண்டினியூஸா நடக்கும்போது இந்த இந்த எய்தர் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும் போது, அந்த கோடிங்ல ஏதாவது இஷ்யூ இல்லை, அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் போது திரும்ப அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, திரும்ப அந்த பர்டிகுலர் சோர்ஸ் கோட்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதை வந்து பர்டிகுலர் டூலை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி அவங்க வந்து லைக் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? கோடிங் கரெக்டா இருக்கா, அண்ட் தென் வந்து ப்ராஜெக்ட் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்ற மாதிரி அந்த டெவலப்பர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த அந்த மல்டிபிள் விஷயத்த பண்றதுக்காக தான் நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா GitLab அப்படின்ற டூல் யூஸ் பண்றோம். ஸோ இந்த GitLab அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா லைக் அந்த டெவலப்பருக்கான அந்த கோடிங்கை சேவ் பண்ணி வைக்கிறது, அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற லொகேஷன் ஆகவும், அண்ட் தென் அந்த ஸ்டோர் பண்ண சோர்ஸ் கோட டெப்ளாய் பண்றதுக்காகவும் எது யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட GitLab யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து இது ஒன் ஆஃப் டெவலப்பர் டூல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ இந்த GitLab வந்து பாத்தீங்க அப்படின்னா GitLab is more focused on offering a features based system with a centralized integrated platform for the web developers அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வந்து டெவலப்பர்ஸ்க்காக தான் இந்த ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. அண்ட் தென் சென்ட்ரலைஸ்டாகவும் அண்ட் தென் வந்து இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்மாகவும் இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எதுக்கு சொல்றாங்கன்னா ஒரு ஒரு டெவலப்பர் வந்து அவரோட கோடிங்கை வந்து ரைட் பண்ணிட்டு அந்த கோடிங்க அந்த லொகேஷன்ல இருந்து என்ன பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? டெப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரே லொகேஷன்லயே முடிஞ்சிருது இல்லையா? அதாவது லைக் வந்து ஒரே டூல்லயே முடிஞ்சிருது இல்லையா? அதனாலதான் இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் சென்ட்ரலைஸ்டு ஒரு டூலாகவும் வந்து பாத்தீங்கன்னா GitLab அப்படின்றது
யூஸ் ஆகுது. GitLab நத்திங் பட் ஒரு 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 டிரைவ் மாதிரி தான். இந்த டிரைவ்ல வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லைக் அந்த சோர்ஸ் கோட, அந்த சோர்ஸ் கோட சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து டெப்ளாய் பண்றோம். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த GitLabல வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த GitLab வந்து டெவலப்பர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன வேணும் அப்படின்னா, GitLab அக்கவுண்ட் அப்படின்றது ஒண்ணு வேணும். ஓகேங்களா? அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த சோர்ஸ் கோட சேவ் பண்ணி வச்சுட்டு, அண்ட் தென் அதுல வந்து எய்தர் ஏதாவது மாடிஃபிகேஷன் டெய்லி பேசிஸ் அவங்க மாடிஃபை பண்றாங்கன்னா, அங்க இருந்தே என்ன பண்ணிக்கலாம், அந்த GitLab அக்கவுண்ட்குள்ளாரையே அந்த சோர்ஸ் கோட்லயே மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஒரே டூல்லயே நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த GitLab பத்தின அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து GitLab பத்தின எல்லா விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல GitLab வைஸ் GitHub அப்படின்ற 2 விஷயம் இருக்கு. ஸோ GitHub அப்படின்றது இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேம் லைக் வந்து GitLab மாதிரி தான். ஆனா வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, GitHubன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரி மாதிரி தான். அந்த இடத்துல நம்ம என்னதான் பண்ணி வச்சுக்க முடியும், டேட்டாவை வந்து அதாவது நம்ம டேட்டா வந்து சோர்ஸ் கோட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற லொகேஷனா தான் நம்ம வந்து டூலா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா GitLab வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றது இல்லாம அண்ட் தென் அதை டெப்ளாய் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றோம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா GitHub அண்ட் GitLabக்கான டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து GitLab அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. GitHub பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா GitLab வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா டெவலப்பர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அக்கௌண்ட் கிரியேஷன் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.